ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் உங்கள் எஸ்என் முத்துமேடி. நம்ம எஸ்என் முத்துமேடி சேனல் என்ன பார்க்க போகிறோன்னா, ரொம்ப ஃபேமஸான ஒரு முருகன் கோயில் பற்றி தான் பார்க்க போகிறோம். இந்த கோயில் எங்கே இருக்குன்னா, திருப்பூர் திருமுருகன் பூண்டி என்ற இடத்துல இருக்குது. திருமுருகன் பூண்டி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து ஸ்ட்ரைட்டாக உள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயில் இருக்க இடத்துக்கு வந்துடலாம். நான் காமிக்கிற ஆர்ச்சிலேருந்து டேரெக்டாக அதே ரோட்டில் உள்ளே வந்தீங்கன்னா அந்த கோயில் இருக்க இடத்துக்கு வந்துடலாம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். இதான் பார்த்தீங்கன்னா கோயிலோட என்ட்ரன்ஸு. இந்த கோயிலோட சிறப்பு என்னென்னா, முருகரை நேரில் வந்து சிவனை தரிசனம் பண்ண இடம்னு சொல்கிறாங்க. அந்த கோயில் அதனால தான் ஃபேமஸ் ஆச்சு. இந்த கோயிலோட ரைட் சைடு வந்து முருகர் வந்து தன்னோட வேலை மயில் காவலை விட்டு வந்திருப்பார். அந்த இடத்த காமிக்கிற பாருங்கள். இதை மயில்வான்னு சொல்லுவாங்க. கோயில் போகிற ரைட் சைடு இந்த இடம் இருக்கும். நீங்கள் எப்போ வந்தாலும் இந்த இடத்த பார்க்கலாம். கோயிலுக்குள்ளே நேரம் வந்தோம்னா முன்னாடி என்ட்ரன்ஸ் விநாயகர் இருப்பார். அந்த விநாயகர் பேர் ராஜகணபதி. வாங்க வந்துட்டோம். நம்ம அவர் அண்ணனை கும்பிட்டு போயிடுவோம் உள்ள. இந்த விநாயகர் பேர் வந்து ராஜகணபதி. அப்படியே கோயில் என்ட்ரன்ஸ்குள்ளே வந்தீங்கன்னா இந்த கோயில் என்ட்ரன்ஸு முன்னாடி வந்து சாமி பேர் போட்டிருப்பாங்க. அந்த போர்டு பார்த்தீங்கன்னா நம்ம உள்ளே போகலாம் வாங்க. மூவாயிரம் வந்து பழமையான கோயில்னு சொல்லப்படுது. பாருங்கள் கோயில் எப்படி இருக்குன்னு. இது நிலவாசல். இதை தாண்டி நம்ம உள்ளே போகலாம் வாங்க. இந்த கோயிலோட கொடிக்கம்பம் பாருங்கள். கொடிக்கம்பத்தை நேராக உள்ளே போனீங்கன்னா சாமியோட சன்னதி. இந்த கோயிலில் மட்டும்தான் முருகர் வந்து தெற்கு பார்த்துருப்பார். இங்கேயும் அப்புறம் திருச்செந்தூர்லேயும் மட்டும்தான் முருகர் வந்து தெற்கு பார்த்த இருப்பார்னு சொல்லப்படுது. இந்த கோயிலை பற்றி நிறைய விஷயம் இங்கே இருக்க சாமிஜிட்ட கேட்போம் வாங்க. ஒரு 3500 வருஷத்துக்கு முன்னாடி உருவான கோயில் இது. கிருதயுகம், திரேதாயுகம், துவாபரயுகம், கலியுகம். இந்த கிருதயுகத்தில் முருகப்பெருமான் சூரன் சம்ஹாரம் பண்ணிட்டு வந்து திருச்செந்தூர்லேருந்து இங்கே வரார். இங்கே வந்து மயில்வானம் மயில் வேலும் மயிலும் வச்சுட்டு அங்கே நிற்கிறார். அவங்க அந்த ஹத்தி தோஷம் சூர்ண சம்ஹாரம் பண்ணோன்னா அந்த ஹத்தி தோஷம் ஆகிட்டு நிவர்த்தி ஆகி தான் நிற்கிறாங்க. அந்த தோஷம் நிவர்த்திக்காக அப்போ ஈஸ்வரன் சொல்கிறார், மாதவனம் முல்லைவனம் போட்டு மாதவனத்தில் சுயம்புவா நான் இருப்பேன், என்னை வந்து வழிபாடு பண்ணி பூஜை பண்ணினா அந்த ஹத்தி தோஷம் நிவர்த்தி ஆகுது. இவர் வந்து எங்கே மாதவனம் எங்கே முல்லைவனம் எங்கேன்னு தெரியல. அதனால தான் வேலும் மயில் அங்கே பண்ணீங்கன்னா மயில்வான் நிறுத்தி அங்கே வேலு மயில் நிறுத்திட்டு வராது. மாதவனம் போகல, அதாவது மாதவனேஸ்வரன் அந்த கோயில். முல்லைவனம் இங்கே வந்துடுறார். இந்த இடத்துக்கு வந்து நாலா பக்கம் பார்க்குறாரு, எந்த பக்கம் சுவாமி இல்லை. அதனால முருகப்பெருமா என்ன பண்ணுறாரு, மேற்கு பார்த்து சிவனை பிரதிஷ்டை பண்ணி இவர் தெற்கு பார்த்து முருகனுக்கு வந்து சண்முகநாதன் பேர். மணக்கவலை, தொலைஞ்ச பொருள் இதெல்லாம் இங்கே கிடைக்கும் அப்படிங்கிறது ஒரு ஐதீகம் புராணம் ஒன்று. ரெண்டாவது அதே போல் கொடுக வெஞ்சிலை வடுக வேடுவர் விரவல்லான்னு சொல்லி குறிப்பி குத்தனை போற கொண்டார் அழைக்கணும். முருகனாரிய வடுகர்வால் முருகன் பூண்டி மாநகர்வால் இடுது நன்மை பங்குதன் எத்துக்கு எங்கிருந்தே எறும்பிராணியர்னு சொல்லி பாடுறார். அதாவது திருமுருகன் பூண்டின்னு முருகன் உள்ள வந்து பூஜை பண்ணதுனால திருமுருகன் பூண்டி முல்லைவனமாக இருந்தது. அந்த முல்லைவனம் மாறி முருகன் பூண்டியாக மாறிச்சு. சுந்தரமூர்த்தி நாயனோட அதெல்லாம் இந்த பிரம்மஹத்தி தோஷம், தொலைஞ்சு போன பொருள், குழந்தை பாக்கியம், 60ஆம் கல்யாணம் எல்லாமே ஒரு பெரிய பாடல் பட்ட சரங்கன்னு எல்லா ஒரு விசேஷமும் இங்கே நடக்கும். வருஷத்தில் வந்து பார்த்திங்கன்னா பிரம்மோற்சவம். ஓகே காய்ஸ், இந்த கோயில் கரெக்டாக எங்கே இருக்குன்னா திருப்பூர் டு அவினாசி ரோட்டில் இருக்க திருமுருகன் பூண்டி என்ற ஸ்டாப்பில் இருக்குது. இது போல் ரொம்ப இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோன்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மறக்காமல் அந்த பெல் பட்டனையும் தட்டி விட்ருங்க. ஓகே, அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.